இலங்கை முழுமையாக பல சித்திரவதை முகாம்கள் அப்பொழுது ஜேவிபியினருக்கு எதிராக அதை இந்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக உருவாக்கப்பட்டன. அதில் முதன்மையானதான் பட்டணங்க. இங்கு பிடித்து வரக்கூடிய சிங்கள இளைஞர்கள் கடுமையான சித்திரவதை, அதாவது தமிழர்கள் எதையெல்லாம் அனுபவித்தார்களோ அதே போன்ற சித்திரவதைகளை சிங்கள இளைஞர்களும் அனுபவித்தார்கள். இவ்வாறு எல்லாம் நடைபெற்ற பொழுது பிரேமதாசா பல முறை இந்த சித்திரவதை முகாமுக்கு சென்று வந்திருக்கிறார். அவருடன் சென்ற பொழுதெல்லாம் ரணில் விக்ரமசிங்கவும் பல நேரங்களில் அங்கே இருந்திருக்கிறார். இதனால்தான் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஆரம்பத்தில் இந்த பட்டலங்கர் விவகாரம் அல்ஜீரா எழுப்பியதும் அதன் பின்னர் அதனுடைய அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதை பற்றி ஒரு பேச்சு இருந்தது. பார்த்தீங்கன்னா சடுதியாக இப்பொழுது அந்த பேச்சு மெல்ல மெல்ல மறைந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு காரணம், ஒருவரை இதில் மாட்டி விடுவோர்கள் என்று சொன்னால் பலர் இதில் மாட்டிக்கொள்வார்கள். இலங்கை தீவுக்குள் மட்டுமல்ல, இலங்கை தீவை கடந்தும் இருக்கிறது. அவர் தான் காப்பாற்றப்பட்டு விட்டேன் என்கின்ற முழுமையான உணர்வை கொண்டவராக இப்பொழுது மாறியிருக்கிறார். அதுக்கு காரணம், இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எழுகின்ற பொழுதெல்லாம் இவருக்கு பின்புலத்தில் இருப்பவர்கள் விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையின் அரசியல் சர்வதேச அரங்கில் மீண்டும் ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் படுகொலை, சித்திரவதைகள் தொடர்பில் பட்டலந்த முகாமில் ரணில் விக்ரமசிங்கவின் தொடர்பு சர்வதேச ஊடகங்களில் வெளியான பின்னர் இப்போது அது மிக பிரதான பேசுபொருளாகின்றது. ரணில் விக்ரமசிங்க அதில் தொடர்பு பட்டிருந்தார். அவருக்கு நெருக்கமான இடங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. அவருக்கு நெருக்கமானவர்கள் அந்த விவகாரங்களை கையாண்டார்கள் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. உங்களுடைய பார்வையிலும் அன்றைய காலங்களை மிகவும் நெருக்கமாக அவதானித்தவர் என்கின்ற வகையிலும் இந்த விவகாரம் உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது? ரணில் இதில் நேரடியாக தொடர்புபடுவதற்கான காரணிகள் எதுவாக இருந்தது? கொழும்பில் இருந்திருக்கக்கூடிய சிங்கள தலைமைகளில் ரணில் விக்ரமசிங்க தமிழர்களுக்கு நல்லவர், அவர் நல்லது செய்யக்கூடியவர் என்ற ஒரு பார்வை எங்கள் சமூகத்தில் ஒரு பகுதியினரிடம் இன்னமும் இருக்கவே செய்கிறது. அதுவும் படித்த பகுதியினரிடம் இருக்கிறது. ஏனையவர்கள் போல அது தீவிர துவசத்தை கொண்டவர் அல்ல என்று. ஆனால் ரணில் விக்ரமசிங்கனுடைய பின்புலம், அதாவது வரலாறு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது மனித குலத்துக்கே உலக ரீதியாக பல விடயங்களில். அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய வரலாறு நிறைய துன்பியலை உள்நாக்க கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த புரிதலில் இருக்கக்கூடிய குறைபாடு. ரணில் விக்ரமசிங்க 77ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு இளைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இளைய அமைச்சராகிறார். அவருடைய மாமனாராக இருக்கக்கூடிய ஜெயவர்தனால் துணை அமைச்சராக, அதுவும் வெளிவார அமைச்சராக ஆக்கப்படுகிறார். ஒரு குறுகிய காலத்தின் பின்னர் அதே ஆண்டில் அவர் அமைச்சரும் ஆக்கப்படுகிறார். இப்பொழுது அவ்வாறு வந்திருக்கக்கூடியவர் தன்னுடைய மாமனாருடைய அந்த 12 ஆண்டுகளை கடந்து செல்கிறார் என்றால், இலங்கையுடைய பாராளுமன்றம் இலங்கையுடைய வரலாற்றில் ஒரு தேர்தலை சந்திக்காமலே ஒரு மக்கள் கருத்து கணிப்பில் நீடிக்கப்பட்ட வரலாறு ஒன்று இலங்கையில் அப்பொழுது இருக்கிறது. ஆகவே அது நீடித்து செல்கிறது. ஜெயவர்தனுடைய கால முடிவுக்கு வருகின்ற பொழுது புதிய ஜனாதிபதி என்கின்ற ஒரு தெரிவு வருகிறது. அதுவரை ஜெயவர்தன ஜனாதிபதி ஆனதன் பின்னர் பிரதமராக இருந்தவர் பிரேமதாசா. ஆகவே பிரேமதாசா அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான முனைப்பில் இருக்கிறார். அவருடைய கட்சியுடைய தெரிவாகவும் அது வருகின்ற பொழுது அதற்கு இருவர் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள். அதாவது அந்த போட்டியில் தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் அமைச்சராக இருந்த அத்துலக் முதலியும் காமினி திசுநாயக்காவும். ஆகவே இந்த இடத்தில் இப்பொழுது மாமன் ஜனாதிபதி பதவியில் இல்லை, புதிய ஜனாதிபதியுடன் தான் இணைந்து செல்வது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற ரீதியில் ரணில் விக்ரமசிங்க முழுமையான ஒத்தாசையை பிரேமதாசாவுடன் இணைந்து வழங்கி கொண்டிருக்கிறார் என்ற இருவர். என்னால் இதில் அத்துலக் முதலியும் இவரை போன்றே அதே 77 பாராளுமன்றத்துக்கு வந்தவர், காமினி திசுநாயக்கா அதுக்கு முன்னரே வந்தவர். ஆகவே அவ்வாறான 2 பேர் களத்தில் இருக்கின்ற பொழுது தன்னை பிரேமதாசுடன் இணைத்துக் கொள்கிறார் ரணில். அதனால்தான் அந்த 87 இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பின்னர் ஜேவிபி ஒரு பெரும் கிளர்ச்சியை ஆரம்பித்த பொழுது
புதிய பிரதம ஜனாதிபதியாக வர இருந்த 89 நடைபெற்ற தேர்தலில் வர இருந்த பிரேமதாசாவுக்கு ஒரு சவாலாக மாறுகிறது. ஆகவே அவர் இந்த கிளர்ச்சியை அடக்க வேண்டும், தன்னுடைய ஜனாதிபதி காலத்தில் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான முனைப்பில் ஈடுபட்ட பொழுது அவருடைய முழுமையான ஒத்தாசையை ரணில் வழங்கியதனுடைய விளைவுதான் இந்த பட்டலங்கையிலும் கூட அவர் தொடர்புபடுகிறார். இலங்கை முழுமையாக பல சித்திரவதை முகாம்கள் அப்பொழுது ஜேவிபியினருக்கு எதிராக அதை இந்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக உருவாக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான் முதன்மையானதான் பட்டலங்கை. இங்கு பிடித்து வரக்கூடிய சிங்கள இளைஞர்கள் கடுமையான சித்திரவதை, அதாவது தமிழர்கள் எதையெல்லாம் அனுபவித்தார்களோ அதே போன்ற சித்திரவதைகளை சிங்கள இளைஞர்களும் அனுபவித்தார்கள். அங்கு பலர் கொன்றொழிக்கப்பட்டார்கள். இவ்வாறான விடயங்கள் இதிலெல்லாம் அவர்களுக்காக நீதிமன்றத்தில் வழக்காடிய ஒரு வழக்கறிஞர் கூட இந்த இடத்துக்கு எடுத்து வரப்பட்டு மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறெல்லாம் நடைபெற்ற பொழுது பிரேமதாசா பல முறை இந்த சித்திரவதை முகாமுக்கு சென்று வந்திருக்கிறார். அவருடன் சென்ற பொழுதெல்லாம் ரணில் விக்ரமசிங்கவும் பல நேரங்களில் அங்கு இருந்திருக்கிறார். இதனால்தான் இந்த விடயங்களில் ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்படுகிறார். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த விடயத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு விடயம் தெளிவாகிறது என்று சொன்னால், தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் இருப்புக்குமாகவும் அவர் எவ்வளவு தூரமும் இறங்கி எதையும் செய்யக்கூடியவர் என்கின்ற பிம்பத்தை, அதாவது தன்னுடைய இனம் சார்ந்தே இந்த பிம்பத்தை அவர் இந்த காலப்பகுதி 87 89 வரையிலான இந்த காலப்பகுதியில் அவர் வெளிப்படுத்துகிறார். இதே காலப்பகுதியில் இப்பொழுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டலங்கை விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை சொல்லுகிறார். தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கூக்குரலை இடுவதனூடாக ஏதோ இன்றும் தமிழர்களுக்கு தான் அனுசரணையாக இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார். 77 ஒரு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாதத்துக்குள்ளேயே, ஜூலையில் பாராளுமன்ற தேர்தல், ஆகஸ்டிலேயே முதலாவது 77ஆம் ஆண்டு தமிழருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை 77 நடந்தது. அப்பொழுது அவர் அமைச்சராக இருக்கிறார். 83 ஒரு இனப்படுகொலையே நடந்து வருகிறது. அப்பொழுது கல்வி அமைச்சராக இருக்கிறார். ஆனால் இவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் எதுவும் அவர் பேசவில்லை. இதற்கு பின்னரான காலப்பகுதியில், அதாவது ஜேவிபியினுடைய 87 89 காலப்பகுதியில் கொன்றளிக்கப்பட்ட சிங்கள இளைஞர்களுக்கான பின்னான காலப்பகுதியில் கூட இவர் 6 முறை பிரதமராக இருந்திருக்கிறார், ஜனாதிபதியுமாக இருந்திருக்கிறார். ஆனால் இவர் இந்த காலப்பகுதியில் எதையும் இதை பற்றி பேசவில்லை, இதற்காக எந்த முயற்சியும் முன்னெடுக்கவில்லை. இதைத்தான் சொல்வார்கள் சாத்தான் வேதம் ஓதுகிறார் என்று. அவ்வப்பொழுது சில வார்த்தைகளை பயன்படுத்துவதனூடாக தான் தமிழருக்கு நல்லவன் போன்றும் பலவற்றை செய்ய இருந்தது போன்றும் ஒரு பிம்பத்தை இவர் தொடர்ச்சியாக உருவாக்கி வருகிறார். இதையே பார்த்தோம்னு சொன்னால், அதாவது சமாதான கால பகுதி இவரிடமிருந்து ஆட்சியை சந்திரிகா பிடுங்கி எடுத்துக்கொண்டார். அதை வைத்துக்கொண்டே ரணில் விக்ரமசிங்க இருந்திருந்தா என்கின்ற ஒரு பிம்பமும் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் இந்த சமாதான கால பகுதியில் என்ன நடைபெற்றது, அது ஒரு நீண்ட பல சம்பவங்களுடைய தொடர்ச்சியாக இருந்தாலும் சிலவற்றை எங்களுடைய உறவுகளுடைய புரிதலுக்காக சொல்கிறேன். சமாதான கால பகுதி உருவாக்கப்பட்ட உடனே இந்த காலப்பகுதியினுடைய இதில் ஒருவர் இதற்குள் அழைத்து வரப்படுகிறார். அவருடைய பெயர் மிலிந்த மொரகுட, இப்பொழுது இந்தியாவுடைய தூதராக இருப்பவர். இவர் 2020ஆம் ஆண்டு தேசிய பட்டியலினூடாக, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய பட்டியலினூடாக அழைத்து விடப்படுகின்றார். 2001 நடைபெற்ற தேர்தலில் தெரிவு செய்யப்படுகிறார். சமாதான பேச்சுவார்த்தை முதன்மை பெற்ற பொழுது 2002 முற்பகுதியில் லண்டனில் வைத்து ஒரு பேச்சுவார்த்தை தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவருடன் நடைபெறுகிறது. இது நோர்வேனுடைய தூரத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்காக இலங்கை தரப்பில், ரணில் தரப்பில் அனுப்பப்பட்ட ஒரே ஒருவர் மிலிந்த மொரகுட. இவர் அங்கு சென்று பேசிவிட்டு திரும்பி வந்தவுடன் உடனடியாக அவர் சந்தித்தது அமெரிக்க தூதுவரை. அமெரிக்க தூதுவர் சந்தித்து அங்கு என்ன நடைபெற்ற என்பதை அவருக்கு விரிவாக சொல்லிவிட்டு அதன் பின்னர் தான் ரணிலுடமே பேசுகிறார். இந்த காலப்பகுதியில் இலங்கையில் நடைபெறுகின்ற விடயங்கள் குறித்து அமெரிக்க தூதரகத்தினால் அவருடைய அமைச்சுக்கு, அவருடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அமைச்சுக்கு அனுப்பப்படுகின்ற ரகசிய தகவல்கள் மற்றும் தகவல்களில் ஒரு விடயம் அவ்வப்பொழுது குறிப்பிடப்படுகிறது. அது என்னன்னு சொன்னால், மிலிந்தரோட அவர் வாஷிங்டன் டிசியில் பிறந்தவர், அவர் அமெரிக்க குடியுரிமையை கொண்டவர். அதை வெளியில் விட வேண்டாம், அதை மறைக்க வேண்டும், அது வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா இலங்கையில் இரட்டை குடியுரிமை இருப்பவர்கள் அரசியல் அரங்கிலேயே இருக்க முடியாது. ஆனால் அதை மறைத்து கொண்டு அவரை அந்த களத்தில் வைத்து கையாளுகிறார்கள். இவர் எங்களுக்கு நம்பிக்கையானவர், இவர் பல விடயங்களை எங்களுக்காக செய்து தரக்கூடியவர் என்பதை குறிப்பிட்டெல்லாம் செய்திகள் அனுப்பப்படுகிறது. இதனுடைய விளைவாக என்ன நடக்கப்படுகிறது, சமாதான, அதாவது இதே ரணிலினுடைய சமாதான முன்னெடுப்பில் தான் உடனடியாக, அதுவரை அமெரிக்காவினுடைய உயர்
படை அதிகாரிகள் சிலர் தான் அவ்வப்பொழுது வந்து சென்றிருக்கிறார்கள் ஒரு வேளத்தை. அதாவது உயர் இராணுவதிகள். அதாவது இந்த சமாதான நடவடிக்கைகளின் பின்னர் மாசத்துக்கு ஒருவர் இலங்கைக்கு இவ்வாறு வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பசிபிக் கமாண்டிலிருந்து ஒரு குழுவே, உயர்மட்ட குழுவே இலங்கைக்கு விஜயம் சென்று பல வாரங்களாக தங்கியிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்புகள் முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தி அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான முழுமையான முன்னெடுப்புகள் அதாவது இந்த காலப்பகுதியில் தான் முதலாவது பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறது. இவ்வாறான ஒரு முன்னெடுப்பு தொடர்ச்சியாக செய்யப்பட்டது. இதனுடைய விளைவாக 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் அமெரிக்காவுடைய ஆழ ஊடுருவும் கடற்படை கப்பல் ஒன்று இலங்கைக்கு என்னுடைய கடற்படைக்கு வழங்கப்பட்டது. இதை மையப்படுத்தி தான் 2003 மார்ச் 15ஆம் தேதி முதலாவது விடுதலை புலிகளுடைய கப்பல் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து அழைக்கப்பட்டது. இதற்கான முழுமையான தரவுகளை வழங்கியதில் இருவர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அமெரிக்காவும் மட்டுமல்ல, இந்தியாவுக்குமான ஒரு தொடர்பு இதில் நிறைய உருவாக்கப்பட்டது. இவையெல்லாம் ஒன்றை சொல்லி நிற்கிறேன்னு சொன்னால், சமாதானம் என்பது வெளியே தமிழ் மக்களுக்கு தெரிந்த ஒரு பார்வையாக இருந்தால், இதன் பின்னணியில் பல முன்னெடுப்புகள் இந்த சமாதானத்தை கடந்து முன்னெடுப்பதற்கான தயாரிப்புகள் 2002 இருந்தே ஆரம்பித்திருந்தது. அதற்கான பல விடயங்கள் உள்ளாந்த ரீதியாக இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய இரகசிய தகவல்களில் பகிரப்பட்டே வந்திருக்கிறது. இதில் இன்னொன்று இருக்கிறது, 2004ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ரணில் அரசு நீக்கப்பட்டதன் பின்னர், அதற்கு பின்னர் ஒரு பொதுத் தேர்தல் 2004 நடைபெறுகிறது. அப்பொழுது ஜேவிபி சந்திரிகாவுடன் இணைந்து போட்டியிட்டு பாராளுமன்றத்தில் வந்தார்கள். அமைச்சர்களாக இப்பொழுது கூடிய விஜித் ஹேரத், அனுராக் குமார திசுநாயக்க எல்லாரும் அப்பொழுது அமைச்சராக இருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளினால் ஒரு விடயம் கையளிக்கப்பட்டிருந்தது தமிழ் தரப்பிலிருந்து. இடைக்கால நிர்வாக சபைக்கான அழகுக்கான ஒரு வடிவம், அதாவது சட்ட ரீதியான வடிவம். இதற்காக ஜெனீவாவில் அந்த 2004 முற்பகுதியிலேயே உலக முழுமையாக இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் யாப்புவில் பாண்டித்தியம் பெற்றவர்கள், இலங்கையினுடைய சட்டமா அதிபராக இருந்த சிவா வசுபதி அவர்கள் உட்பட இணைந்து இதற்கான சட்ட விரைவை உச்சமாக செய்தார்கள். அதை கையளித்த பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் அது குறித்து, என்னால் அவர்கள் அதுதான் முதல் தடவையாக தமிழர் தரப்பிலிருந்து சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்டு கையளிக்கப்பட்ட ஒரு இடைக்கால நிர்வாக சபைக்கான அழகான ஒன்று. இது பலரால் அது கிளாகிக்கப்பட்ட பொழுது சிறப்பாக இருக்கிறது. சந்திரிகா இதனுடன் தான் டெல்லி செல்கிறார். அப்பொழுது டெல்லியில் மன்மோகன் சிங், அதாவது வாஜ்பாய் அரசு நீக்கப்பட்டு மன்மோகன் சிங் ஆட்சி காங்கிரஸ் மீண்டும் வந்திருந்த காலப்பகுதியில் இதற்காக ஒரு இணைந்த ஒரு அறிக்கை விடப்படுகிறது. அதில் இந்தியா விருப்பம் போல, அதாவது அதை எதிர்க்க முடியாத சூழலில் என்ன இணையொரு ஆதரத்தை நிற்கின்ற பொழுது அதற்கான அனுசரணை வழங்குவது போன்ற ஒரு குறிப்பு இருந்தாலும், அப்பொழுது இந்தியாவுடைய முதன்மையாக படைக்கலையத்தில் இருந்த நாராயணன் அதை விரும்பவில்லை. அவர் ஒரு மறைமுகமான ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று சொன்னால், இதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதிலும் குறிப்பாக ஒன்றை சொல்லுகிறார் என்று சொன்னால், இவ்வாறு அமைக்கப்படுகின்ற கட்டமைப்பில் என்றால் அந்த கட்டமைப்பில் தமிழர் தரப்பில் விடுதலை புலிகள் அடையாளப்படுத்துவர்களும் இலங்கை தரப்பில் அடையாளப்படுத்துவர்களும் இணைந்ததாக அந்த கட்டமைப்பு இருக்கும். ஆனால் அதில் விடுதலை புலிகள் தவிர்ந்திருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் உள்வாங்கப்பட வேண்டும். என்னால் ஏற்கனவே அப்பொழுதுதான் தமிழர் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அவர்கள் முழுமையான அனுசரணையுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இதை கடந்த தமிழ் கட்சிகள் என்றால் யார் என்ற கேள்வி எல்லாம் வருகிறது. இது நாராயணனுடைய நீண்ட கால பின்புலத்தில் தமிழர்களுடைய கருவறுப்புக்கு பின்னால் நாராயணனுடைய பெரும் பங்குனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக கூட பார்க்கலாம். 2004 இந்த விடயங்கள் இரண்டு தரப்பாலும் எவ்வளவு தூரம் சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டன. எவ்வாறு இதில் ரணில் விக்ரமசிங்க பின்புலத்தில் ஒரு பெரிய காரணியாக இருந்தார். வெளிப்படையாக அவர் ஒரு சமாதானத்தினுடைய தூதுவர் போன்ற ஒரு பிம்பம் தமிழரிடம் கட்டி எழுப்பப்பட்டாலும் இதன் பின்புலத்தில் பல விடயங்கள் எவ்வாறெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அதுவும் குறிப்பாக 2002ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஒஸ்லோவில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. உதவி வழங்குகின்ற நாடுகள், அதில் 28 நாடுகள் இணைத்து கொள்ளப்பட்டார்கள். சென்று அவர்கள் $80 மில்லியன் பணத்தை தருவதாக உறுதியளித்தார்கள் அந்த மாநாட்டில். அது எவ்வாறு வரையறுக்கப்பட்டதுனால் இமீடியட் ரீஹபிலிட்டேஷன் ஃபண்ட், அதாவது உடனடி கட்டுமானங்களுக்கான ஒரு ஒத்தாசையாக, அதாவது என்றால் தமிழர் தேசம் சிதைந்து கிடக்கிறது, அவர் சமாதானத்தை வலுப்படுத்த வேண்டுமாக இருந்தால்
அந்த மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட்டாக வேண்டும் உடனடியாக. அதுதான் சமாதானத்தை வெளிப்படுத்தும் என்பதனுடைய அடிப்படையில் தான் இதை தாங்கள் தருவதாக அவர்கள் உறுதியளித்தனர். இதற்கான காப்பாளர்களாக உலக வங்கி அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. உலக வங்கியிடம் தான் அந்த பணம் வைக்கப்பட்டு அந்த நிவாரணங்களுக்கான பணத்தை உலக வங்கி வழங்கும் என்ற ரீதியில் தான் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த அதுக்கான பணத்துக்கான வைப்பீட்டை, அதாவது உடனடி நிவாரணம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட 2004 ஏப்ரல் வரையும் 1% கூட எந்த ஒரு நாடும் போடவில்லை. ஏன்னால் நான் 5 நாடுகளுக்கான ஒரு விஜயத்தை அப்பொழுது ஐரோப்பிய வட்டையில் செய்திருந்தேன். நான் செல்வதற்கு முன்னர் உலக வங்கியினுடைய வதிவிட பிரதிநிதி கொழும்பில் இருப்பவருடன் நேரடியாக பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார் யாரும் வைக்கவில்லை என்று. என்றால் இவ்வாறான ஒரு சூழலில் தான் 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் விடுதலை புலிகள் தற்காலிகமாக இந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகிக் கொள்வார்கள். அப்பொழுது நாங்கள் சுவிட்சர்லாந்து இருந்த பொழுது சுவிட்சர்லாந்துடைய வெளிவாரத்தினுடைய உயர் அதிகாரி மிக கடுமையான வார்த்தை பிரயோகங்களில் ஒரு அறிக்கையை வாசித்துக் கொண்டிருந்தார். அதாவது இந்த சமாதானத்துக்கு முழுமையான ஒத்தாசை வழங்க வேண்டும் என்ற ரீதியில். அப்பொழுதுதான் நான் இடை மறைத்தவரிடம் கேட்டேன், ஒரு சமாதானம் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் 6 மாதங்களுக்கு முன்னர் ஒஸ்லோவில் சென்று அப்பொழுது சுவிட்சர்லாந்து கூட $2 மில்லியன் வழங்குவதாக ஒத்துவாசி. இந்த 28 நாடுகளும் இந்த 6 மாதங்களாக 1% கூட இந்த தமிழர்களுடைய இந்த புனருத்தாக்காக வழங்கவில்லையே. இவ்வாறு வழங்காமல் நீங்கள் கூட 2 மில்லியனில் இன்னும் வழங்கவில்லை. உலக வங்கியுடைய வதிவிட பிரிவுடன் பேசிவிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் இவ்வாறு இதை வலுப்படுத்தாமல் நீங்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஒரு சமாதானத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சளவில் பேசிக் கொள்கிறீர்களே, அதை கடந்து ஒரு செயற்பாட்டு வடிவத்தில் நீங்கள் யாரும் ஒத்துழைப்பதாக தெரியவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் சமாதானம் வலுப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அவர் உடனடியாக பேசுவதை நிறுத்திவிட்டு சொன்னார், அவருக்கு அது புரியவும் இல்லை என்று சொன்னால் அவர் இதற்கு சம்பந்தப்படாத ஒரு அதிகாரி. அப்பொழுது பின்னர் அருகில் இருக்கக்கூடிய இணையருடன் பேசினார். பின்னர் சொன்னார், நான் ஐ வில் கெட் பேக் டு யூ என்று போய்விட்டார். இவ்வாறுதான் உலக பரப்பில் பல விடயங்கள் இந்த சமாதான கால பகுதியில் முன்னுக்கு புறம்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு சமாதானத்தை விரும்பக்கூடிய இலங்கையுடைய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இருந்திருந்தார். இப்பொழுது ஒஸ்லோவில் நடைபெற்ற இந்த உதவி வழங்கும் மாநாட்டை தொடர்ந்து நியூயார்க்கில் நடைபெற்றது. அதில் விடுதலை புலிகள் முழுமையாக தவிர்க்கப்பட்டார். பின்னர் மீண்டும் ஜூன் மாதம் டோக்கியோவில் இந்த மாநாட்டை டோக்கியோவை வைத்துக் கொண்டு உருவாக்குவதற்கான முயற்சி நடைபெற்றது. இதை மையப்படுத்தி நிறைய விடயங்கள் இருக்கிறது. பெண்புலத்தில் எவ்வாறெல்லாம் இவர்கள் இயங்கிக் கொண்டார். அதனால தான் அந்த உதவி வழங்கும் மாநாடுகளுக்கு செல்வதை விடுதலை புலிகள் முழுமையாக தவிர்த்தார்கள். ஏனால் அங்கு அவர்களை ஒரு சிக்கலில் மாட்டுவதற்கான பல முயற்சிகள் கொழும்பில் வைத்து உருவாக்கப்பட்டன. ஆகவே இது சமாதானம் என்ற போர்வையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஒரு நீண்ட பின்புலத்தை பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய இனத்துக்கே அவர் உண்மையாகவும் இருந்ததில்லை, அவர்களுக்கான இதை வெளிப்படையாக செய்யவில்லை என்பதுதான் பட்டலங்கை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்தி. ஆனால் இதை கடந்து அவர் தன்னுடைய மக்களுக்கே உண்மையாக இருப்பார். தமிழ் மக்களுக்கு எவ்வாறெல்லாம் பின்புலத்தில் செயற்பட்டிருக்கிறார், எவ்வாறு அவர் வெளியில் பேசுவதற்கும் அவருடைய பின்புல செயற்பாட்டுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பல முரண்களை இவை சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே நம்மவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு பகுதியினர் தொடர்ச்சியாக இவ்வாறு பேசக்கூடியவர்கள், நீங்கள் வரலாற்றை ஆழமாக தேடி பாருங்கள். இதை நான் பலமுடன் இவ்வாறு இருப்பவர்கள் சிலருடன் பேசுகின்ற பொழுது ஒன்றை சொல்லுவார்கள், சொன்னதன் பின்னர் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது என்ற ஒரு வார்த்தை இலகுவாக அவர்கள் வாயிலிருந்து வரும். நீங்கள் இப்போது குறிப்பிட்ட இந்த காரணிகளோடு பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க நீங்கள் கூறியது போன்று பல விடயங்களில் மறைமுகமாக தமிழர் தரப்பை பலவீனப்படுத்தி இருக்கின்றார் என்று குறிப்பிட்டீர்கள். அது முக்கியமான ஒரு விடயமாக உங்களுடைய பதில்களில் தென்படுகின்றது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்கவை வைத்துக் கொண்டுதான் மேற்குலகம் விடுதலை புலிகளை பலவீனப்படுத்தியதா? இப்போது இறுதி யுத்தம் பற்றி பேசப்படுகின்றது. இறுதி யுத்தத்தில் மஹிந்த ராஜபக்ச போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார் என்பதற்கான முழுமையான ஆதாரங்கள் சர்வதேசத்தின் கைகளில் இருக்கின்றன. குறிப்பாக நியூயார்க் மற்றும் அமெரிக்காவை தளமாக கொண்ட பல அமைப்புகளிடம் இருக்கின்றது. ஏன் இந்த தாமத போக்கு? எதற்காக இப்போது பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது? ஏன் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை? அதாவது நீங்க சொன்னது போலதான். அதாவது இந்த விடயங்கள் அனைத்திலும் பலரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ஒருவர் மட்டுமல்ல. பலருக்கும் இதில் பின்புலம் இருக்கிறது. நான் இப்பொழுது சொன்ன சில தரவுகள் எல்லாம் மிக சிறிய அளவிலான தரவுகள். இதை கடந்து பெரிய தரவுகள் நிறைய இருக்கிறது. அவை இவையெல்லாம் ஒன்றை சொல்லி நிற்கிறது என்னன்னு சொன்னால், எல்லாத்திலும் பலரும் பல்வேறு விதங்களில் தொடர்பு விட்டுத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இதை ஒருவரை இதில் மாட்டி விடுவோர் என்று சொன்னால் பலர் இதில் மாட்டிக்கொள்வார்கள். இலங்கை தீவுக்குள் மட்டுமல்ல, இலங்கை தீவை கடந்தும் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான சூழல் உருவாகின்ற பொழுது
அனைவரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒருவருக்கு ஒத்தாசையாக இருந்து இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இப்ப இந்த விடயத்திலும் கூட ரணில் விக்ரமசிங்கவுடன் ஆரம்பத்தில் இந்த பட்டலங்க விவகாரம் அல்ஜீரா எழுப்பியதும் அதன் பின்னர் அதனுடைய அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதை பற்றி ஒரு பேச்சு இருந்தது. பார்த்தீங்கன்னா சடுதியாக இப்பொழுது அந்த பேச்சு மெல்ல மெல்ல மறைந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு காரணம் அதற்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இப்பொழுது அவர் அடிக்கடி மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். பல விடயங்களை வெளிப்படையாக பேசுவதனுடைய அர்த்தம் அவர் தான் காப்பாற்றப்பட்டு விட்டேன் என்கின்ற முழுமையான உணர்வை கொண்டவராக இப்பொழுது மாறி. அதுக்கு காரணம் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எழுகின்ற பொழுதெல்லாம் இவருக்கு பின்புலத்தில் இருப்பவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களை அமைதிகாரங்கள், இதை கண்டுகொள்ளாதீர்கள், இவ்வாறை விட்டு விடுங்கள் என்கின்ற ஒரு பின்புலத்தில் இருக்கிறது. இவ்வாறுதான் தமிழர்களும் இருக்கிறார்கள். தமிழர்களில் நீங்கள் கூறுகின்ற போது ஒரு பெரும் சந்தேகம் எழுகின்றது. மேற்குலகத்தால் அனுர தரப்புக்கு இந்த விடயம் இந்த பேசுவதோடு கடந்து செல்லுங்கள் என்று கூறப்பட்டு விட்டன. அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது தான். அதாவது இலங்கையில் நடைபெறுகின்ற விடயங்களை ஆழமாக அவதானிக்கின்ற பொழுது ஏன்னா இதில் பல உளவியல் சார்ந்தும் உளவு சார்ந்தும் பல விடயங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் வெறுப்படையாக இதை பார்த்து கொண்டோம் சொன்னால் அவ்வாறு தான் தெரியும். ஆனால் உளவு சார்ந்து என்று கூறுவதா அல்லது ரணில் விக்ரமசிங்க இந்தியாவோடு நெருக்கத்தை ஆரம்பித்த பின்னணியில் அதனை தணிப்பதற்காக மேற்குலகம் இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுத்து மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்கு அனுரவிடம் ஏதோ ஒரு அழுத்தம் வழங்கப்பட்டிருக்கும்? நிச்சயமாக அது வழங்கப்பட்டிருக்கு. என்ன சொன்னால் இது ரணில் விக்ரமசிங்கவுடன் மட்டுமல்ல, இதில் பல்வேறு தரப்பினர் சம்பந்தப்பட்டவர்களை நான் தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறேன். சிக்கல்கள் வருகிறது, பின்னர் அமர்ந்து போகிறது. அதாவது ஒரு தமிழர் விடுதலை புலிகளுடன் சம்பந்தப்பட்டவர் தான் இலங்கைக்கு அழைத்து வரப்படுகிறார். அழைத்து வரப்பட்டதன் பின்னர் கோத்தாவினுடைய காலத்தில் அவர் தடுத்து வைக்கப்படவே இல்லை. ஆனால் ஏதோ பெரிதாக பிடித்து வந்தது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அதுக்கு பின்னர் 2015 ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வருகிறார். அப்பொழுது ஒரு அமைச்சர் வெளிப்படையாக வந்து சொன்னார், எங்களை நாங்கள் வந்து விட்டோம் அவர் ஓடிவிட்டார். ஆனால் மறுநாளே அந்த பேச்சு அடங்கப்பட்டது. அதுக்கு காரணம் அது பின்புலத்தில் இருந்த வெளிநாட்டு சக்திகள் இல்லை, இந்த விடயத்தில் நீங்கள் பேசக்கூடாது, அப்படியே கிடப்பில் போடுங்க என்று சொன்னதன் பின்னர் அது அவ்வாறே கை கொள்ளப்பட்டது. இன்று வரை அதுக்கு பின்னர் பல ஆட்சிகள் மாறிவிட்டன. அதை பற்றி யாரும் பேசுவதில்லை. ஏன் பேசுவதில்லை என்று சொன்னால் இவ்வாறான விடயங்கள் எழுகின்ற பொழுது இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இலங்கையை கடந்திருக்கக்கூடிய தரப்புகள் உடனடியான அறிவுறுத்தலை, ஏனால் உங்களுக்கு இதில் ஒரு பின்புலம் இருக்கிறது, இதுக்கு பின்னர் வருபவர் யாரும் எந்த விதத்திலும் பேசிவிடக்கூடாது என்ற ரீதியில் அதை முடக்குவது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது இந்த பட்டலங்க விவகாரத்தில். அதாவது ஜேவிபியுடைய 87 தொடக்கம் 89 வரையான கிளர்ச்சியில் அரசு தரப்பு மிக கடுமையாக மோசமாக நடந்து கொண்டது என்கின்ற ஒரு பக்கம். இன்னொன்று இருக்கிறது ஜேவிபி தரப்பிலும், அதாவது அரசு தரப்புக்கு இணையாக அதை நாங்கள் பேசிவிட முடியாது என்றாலும் ஜேவிபி தரப்பிலும் அத்துமீறல்கள் இருந்தே இருக்கிறது. குறிப்பாக இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களை மையப்படுத்தி இதெல்லாம் விடுதலை புலிகள் காலத்தில் என்று நடந்ததில்லை. தாங்கள் கைது செய்த இராணுவ வீரர்களை மிக உச்சமாக நடத்தினார்கள். அது அவர்கள் இப்பொழுது அதை புத்தகங்களில் பலர் வெளியிட்டு வருகிறார்கள். அதாவது அவர்களுக்கு சாப்பாடு இருக்காது விடுதலை புலிகளுக்கு, ஆனால் எங்களுக்கு தடுப்பில் இருந்த எங்களுக்கு அவர்கள் சாப்பாடு வழங்கினார்கள், மருத்துவ உதவியை வழங்கினார்கள். பின்னர் அவருடைய முன்னாள் ராணுவ தளபதி கமால் குணரட்ன அவர்கள் கூட தன்னுடைய புத்தகத்தில் விடுதலை புலிகளின் தலைவரையும் விடுதலை புலிகள் அமைப்பையும் சிலாகித்து பேசி எழுதியிருந்தார். அவருடைய பண்புகளை பாராட்டியிருந்தார், ஒழுக்கத்தை பாராட்டியிருந்தார், மதுவுக்கு ஒருபோதும் அவர்கள் இடம் கொடுத்ததில்லை என்று பாராட்டியிருந்தார். அதே போன்று பெண்கள் விவகாரத்தை பாராட்டியிருந்தார் கமால் குணரட்ன. அதனையும் இந்த இடத்தில் உங்களிடம் ஞாபகப்படுத்தும். ஆமா, அதாவது அவர் தடுப்பில் இருந்தவர்கள், அதாவது அதை நேரடியாக அனுபவித்ததே அதை பற்றி மிக கிளாய்த்து பல விடயங்கள். ஆனால் இவ்வாறான ஒரு விடயத்தை ஜேவிபி செய்ததில்லை. ஜேவிபி தங்களுடன் முரண்டுபட்டு, அதாவது இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்கு சம்பந்தமாக எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அவர்கள் மக்களுடன் நடந்து கொண்ட விடயங்கள் இருந்த சவால்கள், இவ்வாறு பல விடயங்கள் ஜேவிபியினர் இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தை அந்த நிர்வாணப்படுத்தல் என்பது, அதாவது ஆடைகளை களைதல் என்பது அன்றும் நடந்திருக்கின்றது, இப்போது நடக்கின்றது. முள்ளிவாய்க்காலில் தமிழர்களை குற்றுயிராக இருக்கின்ற போது கூட ஆடைகள் களையப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அதன் பின்னர் பொருளாதார நெருக்கடியின் போது, அறகல போராட்டத்தின் போதும் அங்கு போராட்டத்தை நடத்தியவர்கள் ஆடைகள் களையப்பட்டார்கள். இப்போது தொடர்ச்சியாக பார்த்தால் அந்த சிங்கள மக்களிடம் அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய அதி உச்சமான ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிற தன்மை இந்த ஆடை களைதலில் இருக்கின்றது. அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன் அது நடக்கும்? இதில் என்ன ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னால், சிங்கள தரப்பில் அதாவது ஆட்சியாளர்கள் தங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு வழங்கிய
நீங்கள் எதுவும் செய்யலாம் என்றால் என்கின்ற ரீதியில் வழங்கிய ஒரு இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய எந்தவித சட்டத்துக்கும் உட்படாத ஒரு பாதுகாப்பை வழங்கினார்களோ அதே போன்றதான் கிளர்ச்சிகளின் போது நடைபெற்றது. இப்பொழுது இதில் என்ன நடைபெறுகிறது சொன்னால் ஒரு விடயம், இது தமிழர் தரப்பில் இப்பொழுது இதே போன்று தமிழர் தரப்பில் போர்க்களத்தில் இருந்தவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் எதையும் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதில்லை என்று சொன்னால் சிங்கள தரப்பின் மீது சிங்கள மக்கள் மீது கூட அது எந்த விதத்திலும் நடந்துவிடக்கூடாது என்பதை ஏன் உறுதிப்படுத்தி என்று சொன்னால் இதற்கு பின்னரான ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. இந்த போர்களுக்கு பின்னரான காலம் ஒன்று வருகின்ற பொழுது இவ்வாறு பழக்கப்பட்ட போர் வீரர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய நாடு ஊர்களுக்கு திரும்புகின்ற பொழுது அவர்களுக்கு இவ்வாறு ஒன்றை தங்களுடைய மக்கள் மீது அனுப்பினர் செய்வார்கள். அது எவ்வளவு தூரம் அந்த சமூகத்தை சிதைத்து விடும் என்கின்ற ஒரு உயரிய தொலைநோக்கு பார்வைதான் தமிழர் தரப்பை இதில் கடுமையான கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்தது. என்னால் அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் இதை என்றும் செய்துவிடக் கூடாது. என்னால் இது பின்னர் தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் இதையே பின்னர் தங்களுடைய மக்கள் மீது செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் களத்தை திறந்து விடுவோம், அது ஆபத்தானது, அதை ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது என்பதை தமிழர் தரப்பு தெளிவாக இருந்தது. ஆனால் சிங்கள தரப்பில் ஆட்சியாளர்களும் சரி படை தரப்புகளும் சரி இந்த விடயத்தில் எந்த ஒரு கரிசனையும் என்றும் வெளிப்படுத்தி எடுத்துக்கொண்டது இல்லை. அதாவது இதை கடந்திருக்கக்கூடிய கிளர்ச்சி தரப்பிலும் கூட இந்த பார்வை இருந்ததில்லை. இதனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால் இன்று அதை சிங்கள சமூகம் நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதான் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அல்லது முன்னாள் ராணுவத்தில் இருந்த முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் பலர் நீங்கள் கூறுவது போன்று பல சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவத்தில் இருந்த ஒருவர் வைத்தியர் ஒருவரை மானபங்கப்படுத்திய விவகாரம் இப்போது பேசப்படுகின்றது. அதே போன்று நாட்டின் பல பாகங்களில் குற்றச்செயல்களோடு தொடர்புபட்டவராக முன்னாள் ராணுவ வீரர்கள் காணப்படுகின்றார்கள். அதாவது நீங்கள் சொன்ன இதே விடயம் தான் என்று சொன்னால் இது சிங்கள சமூகம் தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக ஒழுங்கை இவ்வாறான செயற்பாடுகளினூடாக இந்த தங்களுடைய சமூகத்துக்களே இந்த அரசியல் தலைவர்களும் படையினுடைய தலைமைகளும் சிதைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதனுடைய அறுவடை அவர்கள் தங்களுடைய மக்களிடமே தங்களுடைய பகுதிகளிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தொடர்கதையாக மாறும். இந்த விடயத்தில் தான் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை என்று சொன்னால் எவ்வளவு, அதாவது அவர்கள் மீது மிக மோசமான வன்முறைகள் சித்திரவதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் பெண்கள் மிக மோசமாக மானவங்கப்படுத்தப்பட்டாலும் ஆனால் அவ்வாறான ஒரு விடயத்தை சிங்கள தரப்பு சிங்கள மக்கள் மீதோ தமிழர்கள் என்றும் அதுக்கான இதை செய்ததில்லை என்று சொன்னால் இதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆழமான சிந்தனையும் ஆழமான புரிதலினுடைய வெளிப்பாடும் ஒரு தான் இது. அதனால் தான் நீங்க சொன்னது போல பல இராணுவ கட்டமைப்பு தலைவர்கள்லாம் இப்பொழுது இதை பற்றி கிளாகித்து எழுதுகிறார்கள். ஆனால் எழுதுவவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது, இந்த புரிதல் உங்களுக்கு இன்று இருக்கிறது சொன்னால் நீங்கள் இந்த கட்டமைப்பினுடைய தலைமைகள் இருந்த பொழுது ஏன் இந்த புரிதல் உங்களிடம் உருவாகவில்லை? ஏன்னா இதை சொன்னவர்கள் காலம் கடந்த ஞானோதயங்கள் என்று இவை இவ்வாறான விடயங்களை எங்களுக்கு தராது என்பதுதான் இந்த புரிதல் இருக்கக்கூடிய முக்கிய விடயங்களாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் மிலிந்த மொரகோட தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். மிலிந்த மொரகோட இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கைக்கான தூதுவராக இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் ரணில் விக்ரமசிங்கவோடு இருந்து அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவோடு இணைகிறார். பின்னர் மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து கோட்டாபாய ராஜபக்சவிடம் செல்கிறார். பின்னர் ரணில் அரசில் இருந்த காலப்பகுதியில் தான் அவர் மீண்டும் இந்தியாவில் இலங்கைக்கான தூதுவராக பணியாற்றினார். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க நாங்கள் யாரையும் எடுக்க மாட்டோம் என்கின்ற கோஷங்களை எழுப்பினார்கள். மஹிந்த ராஜபக்ச முற்றாக வெளியேற்றப்படுவார்கள் என்றார். இவர் மிகவும் ஒரு ரணில் மற்றும் மஹிந்த ஆதரவாளர் என்பது வெளிப்படையாக தெரிந்த விடயம். அதனையும் விட இவர் ஒரு மேற்குலக குடியுரிமை கொண்ட ஒருவராகவும் இருக்கின்றார். எப்படி இவரை இந்த பணியில் அமர்த்தி இருக்கிறார்கள்? அப்படி இல்லையாயின் அமெரிக்காவின் ஒரு வற்புறுத்தல் அல்லது மிலிந்த மொரகோட மீது ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்தால் தங்களுக்கு ஆபத்து என்பதனால் அனுரா அரசு மிலிந்த மொரகோடோடு தொடர்ந்து பயணிக்கிறோம். இவ்வாறுதான், அதாவது வெளியுலகத்தினுடைய இது என்று சொன்னால் தங்களுக்கு சார்ந்தவர்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு முடிச்சை அமெரிக்காவில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அது தொடர்கின்ற ஒரு பாணியை அந்த தரப்பு என்றால் இதில் புலனாய்வு என்பது ஒரு முக்கிய பங்கை வகிக்கும். அதாவது இந்த காலப்பகுதியில் ஆஷ்லி வெஸ்ட், அதாவது அமெரிக்காவுடைய அதாவது பிளேக்கு முன்னர் அமெரிக்காவுடைய தூதுவராக இலங்கையில் இருந்தவர் அனுப்பிய அந்த குறிப்பை சொல்லுகிறேன். அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், the intelligent articulate Morogoda is a perfect fit, born in Washington. He is a dual national and married to an American. ஆஷ்லி வெஸ்டே இவரை பற்றி எழுதுகிறார். ஆகவே பெர்ஃபெக்ட் ஃபிட் என்கிறார்.
அதாவது இலங்கையில் எங்கள் விவகாரங்களை கையாளுவதற்கான முதன்மையான சிறப்பானவர் என்றால் அவர் இன்டெலிஜென்ட், அதாவது புத்திசாலி, சிறப்பாக பேசுவார். இவையெல்லாத்தையும் இணைத்து தான் அவர் சொல்லுகிறார். வித் பிளென்டி ஆஃப் வாஷிங்டன் கனெக்ஷன், மெனி ஃப்ரம் ஹிஸ் டேஸ் as a visiting fellow to Heritage Foundation and Harvard என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவே இது ஒரு விடயத்தை சொல்லுகிறது. மிலிந்த முறை கூட யார் இதை இலங்கையில் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய பலருக்கும் இது தெரியும். ஏன்னா இந்த விவரங்கள் பின்னர் பல நேரங்களில் வெளியே வந்திருக்கிறது. ஆனால் அவற்றை எல்லாம் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் அனைவரும் இருக்கிறார்கள். இதுதான் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய. என்றால் இப்பொழுது ஒரு புலனாய்வு என்ன செய்யும்? ஒரு இடத்துக்கு தன்னை கால் விரிப்பதாக இருந்தால் பலரை பல ஒரு விடயத்தில் சிக்கலுக்கள் தங்களுக்கு கொண்டு வருவார்கள், தங்களுடைய ஆளுமைக்குள் கொண்டு வருவார்கள். அதில் பல விடயங்கள் இவர்கள் சார்ந்து அவர்கள் கையில் எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே அந்த விடயம் அவர்கள் கையில் இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் அனைவரும் அவர்களை அனுசரித்து பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கள் உள்ளாக்கப்படுவார்கள். இதான் ஒரு புலனாய்வுத்துறை ஒரு இடத்தை கட்டுப்படுத்துவதற்கான முறைமைகளை முதன்மையானது. இவ்வாறு பல விடயங்கள், அதாவது இலங்கை தீவில் இதை செய்கின்ற சமகாலத்தில் இந்தியாவிலேயே அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறை பல விடயங்களை செய்திருக்கிறது. 86ஆம் ஆண்டு இந்த முறை கூட புலனாய்வு கட்டமைப்புக்குள் ஒரு பங்காளராக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதான் அல்சி விஸ்லே போறார், இவர் எங்களுக்கான பெர்ஃபெக்ட் ஃபிட். அதாவது அவரை கையாளுபவர்களாக யார் இருப்பார்கள் தொடர்ச்சியாக? ஆஷ்லி வில்சனுடைய காலம் முடிந்துவிடும். அதுக்கு பின்னர் பிளேக் வந்தார், பிளேக்குடைய காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவர் அமெரிக்காவுடைய கட்டமைப்பிலே இல்லை. ஆனால் இவ்வாறு வருவர்களை தொடர்ச்சியாக கையாளுகின்ற ஒரு கட்டமைப்பாக தொடர்ச்சியாக புலனாய்வுத்துறை இருக்கும், அதை கடந்து வெளிவாரத்துறை இருக்கும். இந்த இரண்டும் நெருக்கமாக ஒரு நாடு சார்ந்து இணைய நாடுகள் பணியாற்றுவர்கள். இந்த பணியாற்றுவர்களுடைய வேலை பணியும் அவருடைய தொடர்புகள் என்பதும் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படும், பேணப்படும். ஆகவே இவ்வாறான ஒரு தொடர்ச்சி அது தொடர்ச்சியாக இருக்கும். அவ்வாறு தங்களுடைய வலையமைப்புக்கு கொண்டு வருகின்ற எவரும் தங்களை மீறி சென்று விடாமல் பார்த்துக் கொள்வது புலனாய்வு கட்டமைப்புடைய இன்னொரு விடயம் இருக்கிறது. இதில் நம்மவர்களிலும் ஒரு கணிசமானவர்கள் பல பகுதிகளிலும் இருக்கவே செய்கிறார்கள். இப்பொழுது சில நாடுகளில் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் கூட இப்பொழுது கனடாவை எடுத்துக்கொள்ளுங்கள், 4 கட்டமைப்புகளாக இருக்கிறது. மாநகரத்துக்கு என்று ஒரு காவல்துறை கட்டமைப்பு இருக்கிறது, மாநிலத்துக்கு என்று ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, தேசியத்துக்கு என்று ஒன்று இருக்கிறது, வெளிநாட்டுக்கு என்று இருக்கிறது. 6 கட்டமைப்புகள் இருக்கிறது. 6 கட்டமைப்புல நம்மவர்கள் இருப்பார்களா? இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் நிச்சயமாக அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அந்த கட்டமைப்புகளுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. ஆகவே இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதும் எதிர்பார்க்காமலும் இருப்பதுதான் எங்கள் பெரும்பகுதியினரிடம் இருக்கக்கூடிய குறைபாடு என்றுதான். நாங்கள் உலக நியதிகளையும் உலக ஒழுங்குகளையும் அவை செயற்படுகின்ற விதங்களையும் இன்று வரை புரிந்து கொள்ளவில்லை. நான் சில வேளை ஒரு புலனாய்வு தொடர்புடையவர் என்று தெரிந்தும் அனுர அவரை வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக. என்ன சொன்னால் யார் அந்த கட்டுக்கு வந்தாலும் ஏற்கனவே அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த வலைப்பின்னலில் ஒரு அங்கமாக மாற வேண்டிய கட்டாயம் இவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. வெளியே பலவற்றை பேசிக்கொள்ளலாம், ஆனால் பின்னர் அவற்றை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கள் இவர்கள் இருந்தே ஆவார்கள். என்று சொன்னால் நீங்கள் சுதந்திரமான ஒரு நாடாக பலமுள்ள நாடாக இருந்து விட்டால் இவை எல்லாத்தையும் தவிர்த்துக் கொள்ளலாம். ஏனால் இலங்கையால் இன்று மாத்திரம் நடவில்லை, இது ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு பின்புலத்தினுடைய வெளிப்பாடு. ஒன்றை சொல்லுகிறேனே, அதாவது 86இல் அனைத்து போராட்ட இயக்கங்களும் இந்தியாவில் கைது செய்யப்பட்டார்கள், தடுத்து வைக்கப்பட்டார்கள், ஆயுதங்கள் களையப்பட்டன, பல விடயங்கள் இருக்கிறது. இதை ரோவினுடைய அதிகாரியாக கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னிகுஷனூடாக அமெரிக்கா அப்பொழுதே முழுமையாக அந்த தரவுகளை பெற்றுக்கொண்டது. இவையில் தங்களுக்கு தேவையானதை மட்டும் இலங்கையோட ஜேவத்தினுடன் பயின்று கொண்ட விளைவுதான் 87இல் வடமராட்சியின் மீது செய்யப்பட்ட ஆபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கை, பட நடவடிக்கை. இந்த பட நடவடிக்கையினூடாக வடமராட்சிகள் பூந்து கொள்வார்கள் சொன்னால் இந்த ஆயுதங்கள் எல்லாம் இந்தியாவில் அந்த 86 பிற்பகுதியில் பறித்து வைக்கப்பட்டன. விடுதலை புலிகள் அவற்றை தருமாறு கேட்கிறார்கள், கொடுக்கப்படவில்லை. அவை இங்கு சவால் உருவாகிறது. இது இந்தியாவுக்கு பார்க்கிறது தனக்கும் ஆபத்தாக இது மாறிவிடும் என்ற ரீதியில் இந்தியா தன்னோட ஆயுதங்களை கொடுத்தது. தடுத்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதை பின்னர் எம்ஜிஆர் தனித்துவமாக நின்று அவற்றை வழங்கினார். அது பின்புலத்தில் செயல்பட்ட மோகனதாஸ் என்பவர் கோவித்துக் கொண்டு வெளியேறினார். அவரான தமிழ்நாட்டினுடைய அன்றைய போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரியாக இருந்தவர். ஆனால் இந்தியாவும் தான ஆயுதங்களை வழங்குறது விடுதலை புலிகளுக்கு எதற்காக என்று சொன்னால் இந்த பின்னடைவை தொடர்ச்சியாக அனுமதிக்க விரும்பாமல் எதை தடுத்து வைத்தார்களோ பின்னர் தங்களுடைய ஆயுதங்களாக, அதுதான் ரிப்பீட்டர் என்ற ஆயுதம் களத்தில் பயன்படுத்தப்பட்டது.
அது பயன்பாட்டில் வர சவால்கள் இருக்குது. இதைத்தான் பின்னர் விடுதலை புலிகள் 87 சமாதானம் உடன்படிக்கையின் பின்னர் ஆயுதங்களை கைகளிக்கிறோம் என்று இந்தியா வழங்கிய அனைத்தையும் கையெழுத்தார். ஆகவே இது என்ன ஒரு சவாலாகிறன்னு சொன்னால் பாருங்கள், இதை கையாண்டது அரசா இல்லை. புலனாய்வுத்துறைகள் இந்த புலனாய்வுத்துறைகள் பல தவறுகளையும் இழைக்கிறார்கள், பின்னர் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான வேறு பின்புலங்களையும் செய்து கொள்வார்கள். இது இலங்கையினுடைய வரலாற்றில் நான் இது 80களிலிருந்தே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று பாருங்கள் 40 ஆண்டுகளின் பின்னர் அது எவ்வாறான வடிவத்தில் இருக்கும். நான் சொன்னேன், சமாதான உடன்படிக்கை முன்னர் வருடத்துக்கு ஒன்று சென்று கூடிய அமெரிக்க படை அதிகாரிகள் சமாதான காலத்தில் மாசத்துக்கு ஒருவராக சென்றார்கள். பெரும் இராணுவ அணிகள் சென்று இலங்கை தீவில் பல விடயங்களை செய்தார்கள். இவையெல்லாம் தொடர்ச்சியான அதாவது இதை பின்னர் வரக்கூடிய ஒருவர் இலகுவாக மாற்றிவிட முடியாது என்றால், இது அமெரிக்காவுக்கு மட்டும் ஆனதல்ல, இது இந்தியாவுக்கும் ஒரு பெரிய விடயங்கள் இது தங்கியிருக்கிறது. ஏனென்றால் இந்த புலனாய்வு கட்டமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய தலைமைகளை கடந்து, அங்கே இருப்பவர்களை கடந்து அவை தொடர்ச்சியாக பண்ணப்படும். அவர்களுடைய வீரியம் குறையும் கூடும். அதாவது இப்பொழுது அந்த வீரியம் குறைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், அமெரிக்காவில் யாரையும் கண்டுகொள்ளாத ஒரு ஜனாதிபதி இப்பொழுது ஆட்சிக்கட்டில் இருப்பது என்பது இந்த புலனாய்வு கட்டமைப்பிலும் வெளிவாரத்துறை செயற்பாடுகளிலும் ஒரு தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மை. ஆனால் அதை கடந்தும் அன்று தரப்பு சரி, அமெரிக்காவில் எல்லாம் ட்ரம்பினுடைய காலத்தில் எல்லாம் மாறுகிறது, நான் கடந்து சென்று விடலாம் என்று இலகுவாக சென்று விட முடியாது. இதுதான் இந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய சவால்களுடைய ஒரு வெளிப்பாடு என்றால், இலங்கை தீவு இன்றும் பல விடயங்களை தங்கு நிலையில் இருப்பதனுடைய வெளிப்பாடு தான் இவ்வாறவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டிய கட்டாயம். அல்லாவிட்டால் அது பணமுடையை உருவாக்கும். பணமுடை என்பது பொருளாதார சவாலை மேலும் அதிகரிக்கும். அவற்றை உருவாக்குவது என்பது ஆட்சி கட்டில் இருப்பவர்களுக்கு ஆபத்தானது. என்றால் மக்கள் எதிர்பார்க்கின்ற பல விடயங்களை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விடும். அதாவது முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது, இருந்தாலும் குறைந்தபட்சத்தை கூட செய்யவில்லை என்று சொன்னால் அவருடைய இருப்பு சவாலுக்குள்ளாகும். அந்த இருப்பு முக்கியமா அல்லது இவ்வாறான சில விடயங்களை முதன்மைப்படுத்தி ஆட்சி கட்டிலிருந்து அகண்டு கொள்வதா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுமாக இருந்தால், மக்களுடைய தேவைகளை இவற்றையெல்லாம் கடந்தும் நாங்கள் ஆட்சி கட்டில் இருப்பதே முதன்மையானது என்ற ரீதியில் பயணிப்பதுதான் அனுராத தரப்புக்கும் இருக்கக்கூடிய புரிதலான சவாலான விடயமாக சொல்லிக்கொள்ளலாம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களின் அரசியல் பிரவேசமும் அவர் தொடர்ந்து வந்த பாதைகளும் மிலிந்த முரகுடவினுடைய உண்மையான முகமும் அமெரிக்காவினுடைய சக்தியாக மிலிந்த முரகுடவர்களுடைய செயற்பாடுகளும் ஈழத்தமிழர் விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், மிலிந்த முரகுடாக இருக்கலாம், எவ்வாறான வகையில் அவர்களை அடக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.